உண்மையிலேயே கலை மேல அவ்வளவு பெரிய கனவும் தீவிரத்தோட இருக்கக்கூடிய ஒருவர், கலைக்கு தன்னை அழித்து கொண்ட ஒருவர், கலைக்கப்பல் எதையுமே பொருட்படுத்தாத ஒருவர், எந்த நிலையிலும் மனிதர்களிடம் பாகுபாடு பார்க்காத ஒருவர் இளையராஜா. ஆனா இளையராஜா ஒரு படத்தை தனித்தகுதியால் வெற்றியடைய செய்யும் பெரும் ஆற்றலுடனும் முதன்மை இடத்துடனும் சூப்பர் ஸ்டார்களுக்கு ஒருபடி மேலா இருந்த காலத்துல கூட எவரிடமும் பணத்தை பிடுங்கியதில்லை. ஒரு படத்தை பணம் மிச்சமின்றி கொடுத்தால்தான் முடித்து கொடுப்பேன் என்று ஒருபோதும் அவர் சொன்னதில்லை. நிறைய அனுபவங்களை சொல்லுவாங்க. ஒன்றை சொல்கிறேனே, ஒரு கலைப்படம், சொந்த காசை போட்டு குறைந்த செலவு எடுக்கப்பட்ட படம், ஆர்ட் மூவி. அந்த மூவிக்கு இளையராஜாவின் சில இசை துணுக்குகளை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று கேட்பதற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் 5000 ரூபாய் தான் கொடுக்கிறதாக இருந்தது. இளையராஜா படத்தை பார்த்தார். இதற்கு அப்படிலாம் டியூன் போட்டு செட் பண்ண வராது, சரியாக இசையமைக்கணும். ஏன்னா நிறைய பொட்டல் வெளி, வறண்ட நிலம், காலியான வானம்னு காட்டிட்டே இருக்கிறீங்க. சரியான இசை இல்லைன்னா கம்யூனிகேட் ஆகாம வெறும் காட்சியா நின்றுவிடும். இசை வந்தாதான் அது சினிமா காட்சியாக இருக்கும் என்று சொன்னார். இவங்களுக்கு பணம் கொடுக்க முடியுமாங்கிற பெரிய தயக்கம். ஆனா அவரே எல்லாரையும் வரவழைச்சு இசைப்பட ஆரம்பிச்சிட்டார். பெரிய தொகையாக போகுதுன்னு பயந்து போய் கடைசியில கேட்டாங்க, நான் உன்கிட்ட பணம் கேட்டேனா என்றுதான் அவருடைய பதிலாக இருந்தது. அப்படி அவர் இசையமைத்து கொடுத்த பல படங்களை எனக்கு தெரியும்.